ஸ்கின் லைட்னிங்க்கு இதை விட ஒரு பெஸ்ட் க்ரீம் இருக்கவே முடியாது. ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை வந்து நீங்கள் கழுத்து, கை, கால், அப்புறம் ஃபேஸில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு வாரத்திலேயே ஸ்கின்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து டே பை டே கண்ட்ரோல் ஆகிறது உங்களுக்கு விசிபிளாகவே வந்து தெரியும். ஸ்கின்ல உள்ள பிம்பிள்ஸாக இருக்கட்டும், பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், டார்க் சர்க்கிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து லைட்டன் ஆகிறது உங்களுக்கு நல்லா விசிபிளாகவே வந்து தெரியும். 1 வீக்கில் சூப்பரான ஒரு ரிசல்ட்டும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த க்ரீம் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம செய்கிறதுக்கு நமக்கு ஃபேர் அண்ட் லவ்லி தேவைப்படும். நார்மலாக அது எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ஸோ உங்களோட நியர்பை ஷாப்பில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து ஸ்கின் க்ளோயிங்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின் டோனை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின் டல்லாக இருந்தது அப்படின்னா ஸ்கின்னை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் க்ரீம் எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ செய்ய போகிற க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 3 டேஸ் வரையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 டேஸ்க்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கை, கழுத்து, காலெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ராவே ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து நான் ஒன்லி ஸ்கின்ல மட்டும்தான் இப்போ வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட முல்தானி மெட்டி பவுடர், அப்புறம் உளுந்து பவுடர், இது 2யும் வந்து நான் அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஹனி இல்லை அப்படின்னா லயன் டேட்ஸ் ஹனி வந்து ஆட் பண்ணுங்கள். இதில் டேட்ஸ் இருக்கிறனால ஸ்கின்னுக்கு இன்னுமே ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து பவுடர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா வெறும் முல்தானி மெட்டி பவுடர் மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து பவுடர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின் பிரைட்னிங்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். உளுந்து பவுடர் மேக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். உளுந்தை வந்து நல்லா வெயிலில் ஒரு 1/2 அன் ஹவர் டு 1 ஹவர் வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த உளுந்து எடுத்து அந்த ஹீட் எல்லாம் வந்து கூல் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஃபைன் பவுடராக வர வரையும் நல்லா அரைச்சிக்கோங்க. கொரன்னு இருந்தது அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் அந்த பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து மறுபடியும் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு உளுந்து பவுடர் சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் முல்தானி மட்டியில் இது 2யும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரோஸ் வாட்டர் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரீமியாக வேணுமோ, ரொம்ப வாட்டரியாக வேணும் அப்படின்னாலும் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து திக் க்ரீமாக வேணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான ஒரு ஸ்கின் பிரைட்னிங் க்ரீம் ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இந்த க்ரீமை நம்ம எந்த டைமிங்கில் ட்ரை பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். அண்ட் இதில் ஆட் பண்ணிக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தாராளமாக வந்து நெக் டார்க்னஸ், அப்புறம் கை முட்டி, கால் முட்டிலாம் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீமாகவும் ட்ரை பண்ணலாம், ஃபேஸ் பேக்காகவும் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஃபேஸ் பேக்காக வந்து ட்ரை பண்ணுறதுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நைட் க்ரீமாக வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேஸ் பேக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட ஃபேஸ், பாடி, கை, கழுத்துலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணுங்கள். செம்மையான ரிசல்ட் வந்து பார்க்கலாம். இது வந்து பேக்கப் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. சோப்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்காக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இது வந்து க்ரீமை எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின்னை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. சோப்பு ஆர் ஃபேஸை வச்சு நீங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த க்ரீம் வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் எதுவுமே வந்து ட்ரை பண்ணுறதில்ல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒன்லி இந்த க்ரீமை மட்டும் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்குது, அதிகமாக பிம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா டே பை டே அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிட்டு ஸ்கின்னே வந்து நல்லா கிளியராக பளிச்சுன்னு இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா இது கூட கொஞ்சமாக வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பேலன்ஸ் ஆகிடும். ஸ்கின்னில் வந்து செட் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுங்கள். என்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்மண்ட் ஆயில், அப்படி இல்லைனா வந்து நார்மலாக கோகோனட் ஆயில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் ஹனி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கின் வந்து பிசு பிசுன்னு இருக்குமா அப்படின்லாம் கேட்டால் அப்படிலாம் இருக்காது. ஏன்னா அதில் நம்ம ஹனி மட்டும் யூஸ் பண்ணல, இன்னும் ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னால அந்த பிசு பிசுன்னுலாம் இருக்காது. ஸோ நார்மலாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த க்ரீம் வந்து நம்ம ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கின்ல நல்லா பிரைட்டன் பார்க்கலாம். ஸ்கின் வந்து கிளியராக இருக்கிறது வந்து உங்களுக்கு விசிபிளாகவே வந்து தெரியும். ஸோ இந்த க்ரீமை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 3 டேஸ் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் புதுசாக செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் மட்டும் ட்ரை பண்ணணும் கிடையாது, மார்னிங் டைம்லேயும் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா எவ்ரி 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் இது நீங்கள் ரீஅப்ளை கூட பண்ணிக்கலாம். சீக்கிரமாக வந்து ரிசல்ட் தெரியும். ஏன்னா இதில் நம்ம ஆட் பண்ணிக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் பிரைட்னிங்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நம்மளோட ஸ்கின்ல உள்ள எக்ஸஸ் ஆயில்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு பிம்பிள்ஸ் வராது. சீக்கிரமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டல் ஆகாது. ஸ்கின் எப்போவுமே யங் லுக்கிங்காக இருக்கும். கண்டிப்பா வந்து ரெகுலரா ட்ரை பண்ணுங்க. ரெகுலரா ட்ரை பண்ணா தான் ரிசல்ட் வந்து தெரியும். நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது மறக்காம கழுத்துலயும் வந்து அப்ளை பண்ணுங்க. அப்பதான் வந்து ஈவனா இருக்கும் ஸ்கின் டோன். ஸோ மறக்காம இந்த கிரீமை செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்றது என்னோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா யூஸ் பண்ற எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும். ஏன்னா பர்சனலி நான் ட்ரை பண்ணது இது. ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால தான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ யூஸ் பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். See you next video. Take care. Bye.